யூடியூப்ல ஒரு குக்கிங் வீடியோ வைரல் ஆகறதுக்கு என்ன வேணா பண்றாங்க. லைக் அவிக்க வேண்டிய பொருள பொரிக்கிறாங்க, பொரிக்க வேண்டிய பொருள அவிச்சிட்டுருக்காங்க. ஹெல்தி வே குக்கிங் அப்படிங்கிறது ஒண்ணே இல்ல. நம்ம வீட்டு பெரியவங்க கூட அவங்க சொல்றத அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இந்த உணவு இப்படி சமைக்கலாமா? அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் கிடையாது. பார்க்க அப்படைசிங்கா இருந்தா சரி, செஞ்சு குடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா? இந்த விஷயத்துக்காக மட்டும் தான் அவங்க அந்த வீடியோஸ் பார்த்து சமைக்கிறாங்க. நம்ம செய்றது சரியான குக்கிங் முறையான்னு யாருமே திங்க் பண்றதில்ல. நான் மேரேஜ்க்கு அப்புறம் தேடி தேடி படிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஹெல்தி வேல குக்கிங் அண்ட் பேரண்டிங். இதெல்லாம் இப்ப படிக்கிறோமே, நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே இத பத்திலாம் ஒரு லெசன்ஸ் இருந்தது அப்டின்னா, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குமே. ஒரு பாய் இத பத்தி படிப்பாங்க. அப்ப அந்த பாய் மனசுல என்ன தோணும்? ஒரு ஹெல்தி குக்கிங் ஆகட்டும், ஒரு பேரண்டிங் ஆகட்டும், நாட் ஒன்லி ஃபார் கேர்ல்ஸ், இட் ஆல்சோ ஃபார் பாய்ஸ். அப்படிங்கும்போது அங்கேயும் ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்துரும். ஆஃப்டர் மேரேஜ் அந்த பையன் வந்து கேர்ல்ஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். தன் ஒய்ஃப் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். குக்கிங்லயே ஆகட்டும், பேரண்டிங்லயே ஆகட்டும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்கூல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சு என்ன யூஸு? இது பிராக்டிகலா யூஸ் ஆகுறத விட்டுட்டு நம்ம ஸ்கூல் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி நம்ம படிச்சதுக்கு உண்டான விஷயத்த நோக்கி தான் நாளைக்கு ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா, அந்த ஜாப்ல கேர்ல்ஸ்க்கு மெட்டர்னிட்டி லீவ்னு ஒண்ணு வருது. அந்த லீவுக்கு அப்புறம் நம்ம அந்த ஜாப்க்கு போகும்பொழுது, அந்த ஜாப்ல நம்மள விட ஸ்கில்டா, ரொம்ப ஆக்டிவான பெர்சன்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஒரு கம்பெனியும் இந்த பெர்சன் இதுக்கு முன்னாடி இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம குடுக்குறது கிடையாது. இப்போ நாம முன்ன இருந்தத விட டபுள் மடங்கு ஓடுனா மட்டும் தான் அந்த இடத்துல நிக்க முடியும். அதனால நெறைய பொண்ணுங்க என்ன பண்ணிடுறாங்க, கிவ் அப் பண்ணிடுறாங்க. பிகாஸ் ஃபேமிலி கிவ் அப் பண்ண முடியாது. கரியர் தான் கிவ் அப் பண்ணி ஆகணும். சில பொண்ணுங்க ஃபேமிலி அண்ட் கரியர் 2லயுமே சூப்பரா இருக்காங்க. இவங்கள பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, 20 கையோட சாமி இருக்கும் பார்த்தீங்களா? எனக்கு